வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாம் AM அஸ்கர், சந்திரிகா ஆறுமுகம். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப பிரித்தானியா, தென்கொரியா மற்றும் எகிப்து ஆகிய நாடுகள் இணைவு. 13 மணி நேர மின்வெட்டு காலம் நாளை மறுதினத்தின் பின்னர் குறைக்கப்படும் சாத்தியம். கப்பல் வந்தாலும் இன்னும் நிறைவடையாத எரிபொருள் பிரச்சினை. வீழ்ந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வழி தேடி பிரதமர் நிபுணர்களோடு கலந்துரையாடலில். சொக்காமல்லி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் கொலை வழக்கிலிருந்து விடுவித்து விடுதலை. கட்சி பேதம் இல்லை என கூறி ஆரம்பிக்கவுள்ள எதிர்ப்பு நடவடிக்கையில் உள்ள அரசியல் வெளிப்பட்டது. புட்டினையும் செலன்ஸ்கியையும் ஒரே மேசையில் அமர வைக்கும் முயற்சி கைகூட வாய்ப்பு. இலங்கையின் பல துறைகளின் அபிவிருத்திக்கு ஒத்துழைப்பு வழங்க மேலும் 3 நாடுகள் இணைந்துள்ளன. எரிசக்தி, சுற்றுலா, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளை மேம்படுத்தவே இவ்வொத்துழைப்பு கிடைக்கப்பெறவுள்ளது. பிரித்தானியா, தென்கொரியா மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளின் ஆதரவு தற்போது இலங்கைக்கு கிடைத்துள்ளது. பிரித்தானிய பாராளுமன்றத்தின் பிரபுக்கள் சபை உறுப்பினர் மைக்கேல் நெஸ்பி பிரபு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சந்தித்தார். இதன்போது மீள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்பில் அரசாங்கம் கொண்டுள்ள கரிசனையை அவர் பாராட்டினார். சூரிய மற்றும் ஏனைய மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி வளத்துறையினை பயன்படுத்தி மின் உற்பத்தியை மேற்கொள்ளும் நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு வழங்க உள்ளதாக நெஸ்பி பிரபு இங்கு தெரிவித்தார். தென்கொரியாவில் வேலைவாய்ப்புகளை அதிகளவில் இலங்கைக்கு வழங்குவது தொடர்பில் தமது அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக அந்நாட்டு அரச கொள்கைகள் தொடர்பாடல் அமைச்சர் கோ யூன் சோல் ஜனாதிபதியுடனான சந்திப்பின் போது குறிப்பிட்டார். தென்கொரியா நவீன தொழில்நுட்பங்களை இலங்கைக்கு அறிமுகப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கும் என அவர் இங்கு உறுதியளித்தார். தென்கொரியாவின் அதிக வேலைவாய்ப்பு சந்தர்ப்பங்களை இலங்கைக்காக ஒதுக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விசேட சுற்றுலா வலயங்களை ஏற்படுத்தி எகிப்து சுற்றுலா பயணிகளின் விசேட அவதானத்தை இலங்கை மீது செலுத்த முடியும் என இலங்கைக்கான எகிப்து தூதுவர் மகேட் மொஸ்லே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சந்தித்த போது குறிப்பிட்டார். சர்வதேச மாநாடுகளின் போது இலங்கைக்கு தேவையான பூரண ஒத்துழைப்பை வழங்க உள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். தற்போதைய பொருளாதார பிரச்சினைகள் தொடர்பில் துறைசார் நிபுணர்களுடனான கலந்துரையாடல் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் அலரி மாளிகையில் இடம்பெற்றது. மக்களின் வாழ்க்கை நிலையை வழமைக்கு கொண்டு வந்து நீண்டகால பொருளாதார மீள்கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்காக பொருளாதார துறை சார்ந்த வல்லுநர்களின் பங்கு பற்றலுடன் நிபுணத்துவ கலந்துரையாடலை முன்னெடுத்தல் மற்றும் பொருளாதார மீள்கட்டமைப்புக்கு தேவையான நடவடிக்கைகளை அடையாளம் காணுதல் ஆகியவற்றை நோக்காக கொண்டே இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது கருத்து வெளியிட்ட அரச நிதி கொள்கை திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி கபில சேனாநாயக்க கடந்த 2020 ஆண்டு மார்ச் மாதத்தின் பின்னர் கொரோனா தொற்று காரணமாக அரசாங்கத்தின் சுகாதார சேவைகளுக்கான செலவினங்கள் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வேலைவாய்ப்பின்மை பிரச்சினைக்கு தீர்வு வழங்குதல், நாட்டின் உணவு பாதுகாப்பை ஏற்படுத்தல் ஆகியவற்றுக்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. அதேபோன்று சிறு வர்த்தகங்களை பாதுகாப்பது மற்றும் சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காகவும் கடந்த 2 வருடங்களுக்குள் அரசாங்கத்தினால் அதிக நிதி செலவை மேற்கொள்ள வேண்டி ஏற்பட்டது. கொரோனா தொற்றிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக 2020 ஆண்டு 138 பில்லியன் ரூபாவும் 2021 ஆண்டு 166 பில்லியன் ரூபாவும் செலவிடப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று காலப்பகுதியில் மக்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்குவதற்காக 2020 ஆண்டு 56.5 பில்லியன் ரூபாவும் 2021 ஆண்டு 18.6 பில்லியன் ரூபாவும் அரசாங்கத்தினால் ஒதுக்கப்பட்டது. தடுப்பூசி ஏற்றும் செயற்பாடுகளுக்காக கடந்த வருடம் 130 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையின் மொத்த தேசிய உற்பத்தியில் 102% அளவு கோவிட் ஒழிப்புக்காக ஒதுக்கப்பட்டது. அரச நிதி கட்டமைப்பில் கொரோனா தொற்று பாரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளமை இந்த விடயங்களின் ஊடாக தெளிவாகிறது. இன்றும் 13 மணித்தியால மின் துண்டிப்பு அமல்படுத்தப்படுகிறது. நாளையும் மின் துண்டிப்பு இடம்பெற உள்ளது. எனினும் எதிர்வரும் சில தினங்களில் மின் துண்டிப்பு நேரம் குறைவடையலாம் என்று இன்று தெரிவிக்கப்பட்டது. நாளை மறுதினத்தின் பின்னர் மின்துண்டிப்பு கால அளவை குறைக்கக்கூடியதாக இருக்கும் என மின்சக்தி அமைச்சர் பவித்ரா வன்னி ஆராய்ச்சி தெரிவித்தார்.
உண்மை என்னும் தலைப்பில் ஜனாதிபதி ஊடக மத்திய நிலையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். 37,500 மெட்ரிக் டன் டீசலுடன் நாட்டை வந்தடைந்த கப்பலில் இருந்து இதுவரை எரிபொருளை இறக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. குறித்த எரிபொருள் தொகை பகிர்ந்தளிக்கப்படும் வரை நேற்றும் இன்றும் சிபெட்கோ எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அருகில் வரிசையில் நிற்க வேண்டாம் என பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இதற்கு முன்னர் அறிவுறுத்தியிருந்தது. எவ்வாறெனினும் நாளையும் எதிர்வரும் 5ஆம் தேதியும் எரிபொருளுடன் மேலும் 2 கப்பல்கள் நாட்டை வந்தடைய உள்ளன. புதிய எரிபொருள் தொகை நாட்டை வந்தடைந்ததுடன் அவற்றை துரிதமாக விநியோகிக்கவும் மத்திய நிலையங்களுக்கும் அனுப்பவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்து வரும் ஒரு சில நாட்களுக்குள் எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வு கிடைக்கும் என பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் தெரிவிக்கின்றார். தற்போது நாட்டில் நெருங்கியுள்ள எரிபொருள் கப்பலில் இருந்து எரிபொருள் விநியோகம் இடம்பெறும் வரை இன்றைய தினம் சிபெட்கோ எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அருகாமையில் தரித்து நிற்க வேண்டாம் என பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் முன்னர் அறிவித்திருந்தது. டீசல் இன்மையினால் ஒரு சில நிரப்பு நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் பெட்ரோலை பெற்றுக் கொள்வதற்காக ஒரு சில நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசைகளை காண முடிந்தது. டீசல் இன்மையினால் தனியார் பஸ் வண்டி சேவையும் கடும் நெருக்கடிகளுக்கு உட்பட்டுள்ளதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்களின் சங்கம் தெரிவிக்கின்றது. எரிபொருள் பிரச்சனையானது தனியார் பஸ் வண்டிகளை கடுமையாக பாதித்துள்ளது. இன்று 25% பஸ் வண்டிகளே சேவையில் ஈடுபட்டுள்ளன. நாளைய தினம் முழுமையாக தனியார் பஸ் வண்டி சேவை பாதிக்கப்படும். எரிபொருள் இன்மையே இதற்கு காரணமாகும். எரிபொருள் கிடைத்த பஸ் வண்டிகளை மக்களின் நலன் கருதி சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினமும் 3 கட்டங்களின் கீழ் 13 மணித்தியாலங்கள் மின்சாரம் துண்டிக்கப்படும். அதிகாலை, முற்பகல், பிற்பகல் என 3 கட்டங்களில் மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது. நேற்று நள்ளிரவு முதல் 13 மணி நேரம் மின் துண்டிப்பு அமல்படுத்தப்படுகிறது. மின் துண்டிப்பு இடம்பெறும் காரணத்தினால் பல துறைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தபால் பகிர்ந்தளிப்பு நடவடிக்கைகளும் தாமதமடைந்துள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவிக்கின்றது. மின் துண்டிப்பு காரணமாக கொழும்பை அண்மித்த பகுதிகளில் அலங்கார மீன் விற்பனையாளர்கள் கடும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். மீன்கள் இறப்பதால் தமது தொழில்துறை ஸ்தம்பிதம் அடையலாம் என அவர்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை லங்கா IOC நிறுவனத்திடமிருந்து 60,000 மெட்ரிக் டன் எரிபொருள் வாஸ்கோஸ் மற்றும் சோஜிப்ஸ் ஆகிய தனியார் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கவுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவிக்கின்றது. இதேவேளை மின் நெருக்கடி தொடர்பாக ஜனாதிபதி ஊடக கேந்திர நிலையத்தில் இன்று விசேட ஊடக சந்திப்பொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. බලශක්ති අර්බුදය තියෙනවා. நீர்மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டமை, எரிபொருள் பற்றாக்குறை ஆகிய பிரச்சனைகளால் எரிசக்தி துறையிலும் மின்சக்தி துறையிலும் பிரச்சனை காணப்படுகின்றது. 2014ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஒரு மின் உற்பத்தி நிலையமேனும் அமைக்கப்படாமையின் காரணத்தினால் கொள்ளளவு தொடர்பான பிரச்சனையும் ஏற்பட்டுள்ளது. 200 தொடக்கம் 300 மெகாவாட்ஸ் மின்சார பற்றாக்குறை காணப்படுகிறது. டீசல் மற்றும் ஒரு ஆய்வு எண்ணெய் எமக்கு அவ்வப்போதே கிடைக்கிறது. කඩින් කඩ. சாம்பூர் பலாகாரே 600 மெகாவாட் மின்சார உற்பத்திக்காக சம்பூர் அனல் மின் நிலையத்தை அமைப்பதற்கு எமது அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் இணைந்து ஒரு நிறுவனம் ஒன்றை உருவாக்கி விலை மனு கோரலும் மிக விரைவாக கோரப்பட்டு சம்பூர் அனல் மின் நிலையத்தை அமைக்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் அது நாட்டில் இடம்பெறவில்லை. நாம் ஆட்சியை இழந்து சென்றோம். அன்றிலிருந்து இன்று வரை நாட்டுக்குள் எந்த ஒரு மின் உற்பத்தி நிலையமும் அமைக்கப்படவில்லை. எதிர்வரும் 2ஆம் தேதிக்கு பின்னர் நாட்டில் மின்துண்டிப்பு இடம்பெறும் காலம் குறைவடையலாம் என மின்சக்தி அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி தெரிவித்தார். நிச்சயமாக டீசல் கப்பல் நாட்டுக்கு வரும். இந்திய கடன் உதவி திட்டத்தின் கீழ் அது கிடைக்கப் பெறுகிறது. 1ஆம் தேதி இரவு நிச்சயம் அது நாட்டை வந்தடையும். எனவே 2ஆம் தேதி முதல் இந்த பல மணித்தியால மின்வெட்டை ஓரளவு குறைத்துக் கொள்ள முடியும். විදුලිය කපන එක පෑ ප්‍රමාණය අපිට අඩු කරන්න පුළුවන් වෙනවා. இதேவேளை தற்போதைய நெருக்கடிக்கு மத்தியில் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையாக பிரதமர் காரியாலயம் மற்றும் பிரதமரின் கீழ் இருக்கின்ற ஏனைய அமைச்சுக்களின் அதிகாரிகளுக்கு வீடுகளில் இருந்து பணியாற்றுமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அறிவுறுத்தியுள்ளார். கட்சி நிறம் தலைவரின்றி மக்களை வீதிக்கு இறக்குவதாக சமூக வலைதளத்தினூடாக கூறும் நபர்களின் பின்னால் இருப்பது யார் என்பது தொடர்பில் குறித்த சமூக வலைதளம் ஊடாகவே நாட்டுக்கு தெரிய வந்துள்ளது. தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார பிரச்சினைகளை அடிப்படையாக வைத்து அரசுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கும் நடவடிக்கையொன்று சமூக வலைதளங்களில் ஆரம்பமாகியுள்ளது. சமூக செயற்பாட்டாளர்கள் என கூறிக்கொள்ளும் சிலரால் குறித்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்ட விதம் தற்காலத்தில் சமூக வலைதளத்தில் அதிகம் பேசப்படுகிறது. எந்தவொரு கட்சியும் குழுவும் அல்லது எந்தவொரு அரசியல் தலைமைத்துவமும் இல்லாது இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட போவதாக இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் தொடர்பில் தீவிர பிரசாரங்கள் ஆரம்பமாகியுள்ளன.
எனினும் சமூக வலைதளத்தை சரியாக கண்காணித்தல், இந்த நடவடிக்கையின் பின்னால் உள்ள அரசியல் சக்தி மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் என கூறிக்கொள்கின்ற அரசு சார்பற்ற அமைப்புகள் எவை என்பது தொடர்பான விடயங்கள் வெளிவந்துள்ளன. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள பிரச்சினைக்கு தீர்வை தேடுவதை விடுத்து நாட்டுக்குள் மீண்டும் குழப்ப நிலையை ஏற்படுத்துவது குறித்த சூழ்ச்சிக்காரர்களின் நோக்கமாக உள்ளதென உளவு பிரிவினர் தற்போது அடையாளம் கண்டுள்ளனர். 1971, 87 மற்றும் 1990 ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்ற மனித பேரழிவுகளை மீண்டும் நாட்டுக்குள் ஏற்படுத்துவதே இந்த அரசியல் சூழ்ச்சிக்காரர்களின் நோக்கமாக உள்ளதென தெரியவந்துள்ளது. கட்சி, நிற, பேதம் இல்லை என இந்த செயற்பாட்டை முன்னெடுப்பவர்கள் சமூக வலைதளங்களில் குறிப்பிடுகின்ற போதிலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராஜித சேனாரத்ன இந்த செயற்பாட்டின் முன்னிலையிலிருந்து செயற்படுகின்ற விதம் சமூக வலைதளங்களூடாக தெரியவந்துள்ளது. இந்த 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணிக்கு நாலாபுறங்களில் இருந்து எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் வீதிக்கு இறங்க உள்ளனர். வீதிக்கு இறங்கி இந்த மக்கள் புரட்சியின் முதல் வேட்டு தீர்க்கப்படும். இது ஒரு சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சியினாலேயே நாட்டு மக்களை ஒன்று சேர்க்க முயல்கின்றனர். முகத்துடன் கோபித்துக் கொண்டு மூக்கை வெட்டிக் கொள்ளும் செயலை செய்யாமல் நாம் அரசாங்கத்தோடு பிரச்சனை இருந்தால் பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும். தேசிய மக்கள் சக்தி தயாரித்த பதாகை இதோ இங்கே இருக்கிறது. இவர்கள் அனைவருக்கும் அரசாங்கத்தை கவிழ்த்து தமது நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே உள்ளது. பிவிதுரு ஹெல உரிமையை இந்த ஆர்ப்பாட்ட ஏற்பாட்டுக்கு எவ்வித ஒத்துழைப்பையும் தலைமைத்துவத்தையும் வழங்கவில்லை. அதேபோல் ஒருபோதும் இன்னொருவரின் பிள்ளைக்கு பிறப்புச் சான்றிதழ் வழங்கும் வேலை நாம் செல்வதில்லை. இதேவேளை மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி தமக்கும் குறித்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்துக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என தெரிவிக்கிறது. எனினும் அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய அத்துருகிரியவிலிருந்து இச்செயற்பாட்டுக்கு தலைமைத்துவம் வழங்குவதாக குறிப்பிடப்பட்ட அறிவிப்பொன்றும் தற்போது காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி இவ்வெதிர்ப்பு போராட்டத்துடன் தமக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ள போதிலும் ஐக்கிய மக்கள் சக்தி இது தொடர்பில் உத்தியோகபூர்வமாக அல்லது உத்தியோகபூர்வமற்ற நிலையிலோ எவ்வித கருத்துக்களையும் வெளியிடவில்லை. பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன ஐக்கிய மக்கள் சக்தியையே பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். 87 முதல் 90 ஆண்டு வரையான காலப்பகுதியில் இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுவதற்கு தலைமைத்துவம் வழங்கிய அரசியல்வாதி என்ற அடிப்படையில் ராஜித சேனாரத்ன முன்னிலையில் இருக்கிறார். இந்த முயற்சியானது நாட்டின் எதிர்காலத்தை பொறுப்பேற்க உள்ள இளைஞர் யுவதிகளை சினம் கொள்ள செய்து மீண்டும் இந்நாட்டில் இரத்த ஆற்றை ஓட வைத்து ரணசிங்க பிரேமதாச யுகத்தை நாட்டுக்குள் மீண்டும் உருவாக்குவதற்கு மேற்கொள்ளும் முயற்சியாக இருக்கலாம் என அரசியல் விமர்சகர்கள் சந்தேகிக்கின்றனர். மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் பிரேமலால் ஜெயசேகர உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளை சகல குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவித்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ரத்தினபுரி மேல் நீதிமன்றம் தனக்கு விதித்த மரண தண்டனையை ரத்து செய்து விடுதலை செய்யுமாறு பிரேம்லால் ஜெயசேகர உள்ளிட்ட பிரதிவாதிகளின் வேண்டுகோளை மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. பிரேமலால் ஜெயசேகர சப்ரகமுவ மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் நிலந்த ஜாயக்கொடி, கஹவத்த பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் வஜ்ரதர்ஷன ஆகியோரை இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டனர். நிசங்க பந்துல கருணாரத்ன மற்றும் ஆர் குருசிங்க ஆகிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் இந்த தீர்ப்பை வழங்கியது. தீர்ப்பை அறிவித்த மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி நிசங்க பந்துல கருணாரத்ன தகவல் அளிக்கையில் சம்பவம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் பிரதிவாதிகளின் கைகளில் துப்பாக்கிகள் இருந்ததற்கும் அவர்கள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதற்குமான சாட்சிகள் முன்வைக்கப்படவில்லை என தெரிவித்தார். இதற்கமைய பிரதிவாதிகளுக்கு எதிரான குறித்த குற்றச்சாட்டு ரத்தினபுரி மேல் நீதிமன்றத்தில் எவ்வித சந்தேகமுமின்றி நிரூபிக்கப்படவில்லை என்றும் நீதிபதி தெரிவித்தார். 2015 ஆண்டில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது மைத்ரிபால சிறிசேனவின் கஹவத்த பகுதியில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் துப்பாக்கிச்சூடு நடத்தி நபர் ஒருவரை படுகொலை செய்தமை மற்றும் மேலும் 2 நபர்களை காயப்படுத்தியமை தொடர்பாக பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டது. நீண்ட வழக்கு விசாரணையை அடுத்து 2020 ஜூலை 31ஆம் தேதி ரத்தினபுரி மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. அதேபோன்று 40 வருட கால சிறை தண்டனையும் அவர்களுக்கு விதிக்கப்பட்டது. கொலை செய்யப்பட்ட நபரின் குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய் வீதம் நட்டையீடு வழங்க வேண்டும் என்றும் ரத்தினபுரி மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையிலேயே அவர்கள் முன்வைத்த மேன்முறையீட்டுக்கு அமைய இவ்வழக்கிலிருந்து இம்மூவரும் விடுதலை செய்யப்பட்டனர். நாட்டை கட்டியெழுப்புவதற்கு பாரம்பரிய கொள்கைகளிலிருந்து விடுபடுவது அவசியம் என ராஜாங்க அமைச்சர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். මේ ව්‍යාපෘතිය අපි පහුගිය කාලේ අපි සැලසුම් කරා
இந்த வேலை திட்டத்தை கடந்த காலத்தில் திட்டமிட்டிருந்தோம். எனினும் பொருளாதார ரீதியாக காணப்படும் பிரச்சனைகள் காரணமாக வெளிநாட்டு முதலீட்டாளர் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. அமைச்சு உட்பட மின்சார சபை குறித்த முதலீட்டாளர் என அனைவரும் அதில் கைச்சாத்திட்டுள்ளனர். ஏப்ரல் மாதம் அளவில் எமக்கு இந்த வேலை திட்டத்தை ஆரம்பிக்க முடியும். இதன் மூலம் தேசிய மின் கட்டமைப்புக்கு 500 மெகாவாட் மின்சாரத்தை இணைப்பது மாத்திரமன்றி 1,00,000 குடும்பங்களுக்கு மாதாந்தம் 2,500 ரூபாய் வீதம் 15 வருடங்களுக்கு நாம் பெற்றுக் கொடுப்போம். 15 வருடங்களின் பின்னர் குறித்த குடும்பங்களுக்கு தலா 7,000 ரூபாய் வீதம் மேலும் 7 வருடங்களுக்கு வழங்கப்படும். இந்த நாட்டை கட்டி எழுப்புவதாயின் பாரம்பரிய கொள்கைகளை ஒரு பக்கமாக வைத்துவிட்டு புதிய விடயங்கள் தொடர்பில் நாம் சிந்திக்க வேண்டும். புதிய செயல்முறைகளை கையாள வேண்டும். மின்சக்தி துறை தொடர்பில் இணைந்துள்ள முதலீட்டாளர்களில் ஒருவர் 5,000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டாலும் அதில் 1,000 மெகாவாட் மாத்திரமே இலங்கைக்கு கிடைப்பதுடன் எஞ்சிய 4,000 மெகாவாட் மின்சாரத்தை சிங்கப்பூருக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பார். அமைச்சரவை அனுமதி வழங்கியதும் புதிய வியாபார முறையொன்றை எம்மால் உருவாக்க முடியும். ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண முயற்சிக்கும் சந்தர்ப்பத்தில் இலங்கை சக்தி வளத்தை ஏற்றுமதி செய்ய ஆரம்பித்தால் இலங்கையின் மிகப்பெரிய வெளிநாட்டு முதலீடாக இதுவே காணப்படும். புத்தாண்டில் சுபவேளையில் மரக்கன்றொன்றை நாட்டி சுற்றாடலை பாதுகாக்க ஒன்றிணையுமாறு அமைச்சர் மஹிந்த அமரவீர கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ் சிங்கள புத்தாண்டில் சுபவேளையில் மரமொன்றை நாட்டும் வேலைத்திட்டத்துக்கு இணைவாக ஹுஸ்ம தெனத்துரு எனும் வேலைத்திட்டத்துக்கு அமைய சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் ஊழியர்களுக்காக பல மரக்கன்றுகளை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நிகழ்வில் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் பிரதம நிறைவேற்று அதிகாரி நளின் நிசங்க உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகள் ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டனர். எதிர்வரும் 18ஆம் தேதி முற்பகல் 11:16 என்ற சுபவேளையில் மரக்கன்றை நடுமாறு இங்கு அறிவுறுத்தப்பட்டது. பிளாஸ்டிக் பாவித்தய වැඩිම රටවල් බවට අපි பிளாஸ்டிக் பயன்பாடு அதிகமுள்ள நாடாக நாம் இருக்கும் அதேவேளை மீள் சுழற்சி செய்யும் நாடுகளின் பட்டியலில் பின்தங்கியே உள்ளோம். இலங்கையில் பயன்படுத்தப்படுகின்ற பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் அளவில் 7.1% மாத்திரமே மீள் சுழற்சி செய்யப்படுகிறது. ஏனையவை ஒன்று எரிக்கப்பட்டு எமது சுற்றாடலுக்கு விஷ வாயுவை கொண்டு சேர்க்கின்றன. மற்றையது மண்ணில் கலந்து நூற்றுக்கணக்கான வருடங்கள் உக்காமல் மண்ணை பாதிக்கிறது. ஏனையவை கடலில் வீசப்படுகின்றன. இவை தொடர்பில் நாம் கவலை அடைய வேண்டும். இவ்வாறான வளிமண்டலத்தை பாதிக்கின்ற செயற்பாடுகளில் இருந்து மீள்வதற்கு இவ்வாறான மரக்கன்றுகளை நடும் வேலை திட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. சுயாதீன தொலைக்காட்சி சுற்றாடல் தொடர்பான வேலை திட்டங்களுக்கு தொடர்ந்தும் ஒத்துழைப்பு வழங்குவதை எமது நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். සුතිය ඔබ වෙත පුද කරනවා. මේක මම හිතනවා சுற்றாடலோடு பின்னி பிணைந்த மனிதனை உருவாக்குவதே அமைச்சர் மஹிந்த அமரவீரவின் இந்த வேலை திட்டத்தின் நோக்கமாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். இந்த மரங்கள் எமக்கு உயிர் கொடுக்கும் வரை காத்திருக்க வேண்டிய நிலைமை இப்போது உருவாகியுள்ளது. எப்போதாவது உணர்ந்து சுற்றாடலோடு இணைந்து சுற்றாடல் மீது அன்பு செலுத்தி சுற்றாடலை பாதுகாக்கக்கூடிய குடிப்பரம்பலை எம்மிலிருந்து உருவாக்க முடிந்தால் அதுவே எமது வெற்றியாக இருக்கும். පරිසරය රැකගන්න ජන කොට්ටාසයක් අපි අතරින්ම නිර්මාණය කරගන්න පුළුවන් නම් ඒක තමයි වැදගත්ම දේ. திலக் பிரேமகாந்த் தேசிய மிருகக்காட்சி சாலை திணைக்களத்தின் புதிய பணிப்பாளர் நாயகமாக தனது கடமைகளை பொறுப்பேற்றார். அமைச்சரவை தீர்மானத்துக்கு அமைய ஷர்மிளா ராஜபக்ச இப்பதவியிலிருந்து நீக்கப்பட்டதன் பின்னர் திலக் பிரேமகாந்த் புதிய பணிப்பாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டார். ஷர்மிளா ராஜபக்சவின் பதவிக்காலத்தில் தெஹிவளை மிருகக்காட்சி சாலை தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் அவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அதேபோன்று தெஹிவளை மிருகக்காட்சி சாலையை சீர்குலைக்கும் மற்றும் மோசடியில் ஈடுபடுகின்ற நபர்கள் தொடர்பில் உரிய விசாரணை மேற்கொள்ளுமாறு தெரிவித்து அவர் தனது பணிப்பாளர் பதவியிலிருந்து தற்காலிகமாக விலகினார். பின்னர் தெஹிவளை மிருகக்காட்சி சாலையில் அவர் பணிப்பாளர் நாயகமாக இருந்த காலப்பகுதியில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் சுயாதீன குழு ஊடாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைக்கமைய அவரை பதவி நீக்கம் செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியது. அவரது வெற்றிடத்துக்கு நியமிக்கப்பட்டுள்ள திலக் பிரேமகாந்த் முன்னாள் வன பாதுகாப்பு பணிப்பாளர் நாயகமாக செயற்பட்டவர். இத்துறையில் அனுபவமிக்க அதிகாரியான பிரேமகாந்த் இன்றைய தினம் மிருகக்காட்சி சாலை திணைக்கள புதிய பணிப்பாளராக கடமைகளை பொறுப்பேற்றார். சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து கல்வியியல் கல்லூரிகளுக்கு ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இம்முறை அட்டாளைச்சேனை, தர்கா நகர் ஆகிய கல்வியியல் கல்லூரிகளுக்கு நோன்புகால விடுமுறை வழங்கப்பட மாட்டாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் புதிய தலைவர் செந்தில் தொண்டமான் இன்று இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைமையகத்துக்கு விஜயம் செய்தார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ள முன்னாள் மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமான் இன்று இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைமையகமான சௌமிய பவனுக்கு விஜயம் செய்தார். அமரர்களான சௌமியமூர்த்தி தொண்டமான், ஆறுமுகன் தொண்டமான் ஆகியோரின் உருவப்படங்களுக்கு மலர் மாலை அணிவித்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார்.
இந்நிகழ்வில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் நிர்வாக செயலாளர் விஜய் தொண்டமான், சிரேஷ்ட சட்ட ஆலோசகர் கே மாரிமுத்து மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைமையக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். பள்ளிவாசல்களை தொழுகைக்கான இடமாக மட்டும் கருதாது மக்களின் நலன்சார் விடயங்களுக்கு தீர்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடமாக மாற்றியமைக்க வேண்டும் என அகில இலங்கை ஜமியத்து உலமா சபையின் பொதுச் செயலாளர் ஆஷிக் அர்கம் நூராமி தெரிவித்துள்ளார். பள்ளிவாசல்கள் சமூகத்தின் அனைத்து விவகாரங்களுக்குமான ஒரு மத்திய நிலையமாக மாற்றியமைக்கப்பட வேண்டும். இதனூடாக சமூகத்தை சிறந்த முறையில் வழிநடத்துவதற்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. பள்ளிவாசல்களுக்கும் மக்களுக்கும் இடையிலான தொடர்பை பேணும் வகையில் முதல் தடவையாக ஒன்று கூடும் நிகழ்வு ஜாவத்தை ஜும்மா பள்ளிவாசலில் இடம்பெற்ற போது அவர் இதனை தெரிவித்தார். எங்களுடைய மஸ்ஜித் சமூகத்துடைய அனைத்து விவகாரங்களுக்கும் ஒரு இடமாக, ஒரு சென்டராக மாற வேண்டும் என்றும், இதனூடாக சமூகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு சென்டராக இது ஒரு மத்திய நிலையமாக அமைய வேண்டும் என்ற முயற்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் எப்படி மஸ்ஜிது நபவியில் எல்லோருமே அதில் பங்குதாரிகளாக இருந்தார்கள், தொடர்பாக இருந்தார்கள். அந்த அடிப்படையில் சமூகத்தில் எல்லா துறையிலுள்ளவர்கள், அதே போல் எல்லா வயதுள்ளவர்கள், ஆண்கள் பெண்கள் எல்லோருமே மஸ்ஜிதுடன் ஒரு நெருங்கிய உறவை கட்டெழுப்பி அதனூடாக பண்பாடுள்ள ஆன்மீகமுள்ள ஒரு ஒழுக்கமான சமூகத்தை கெட்டெழுப்புவதுதான் இதனுடைய நோக்கமாக அமைந்தது. மட்டக்களப்பு பாலமீன்மடு வைத்தியசாலையை தரம் உயர்த்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மட்டு மாவட்டத்தில் பின்தங்கிய பிரதேச மக்களின் சுகாதார தேவைகளை முழுமைப்படுத்துவதற்கான சகல நடவடிக்கைகளையும் சுகாதார அமைச்சின் அறிவுறுத்தல்களுக்கமைய கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சு மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைய ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் விடுத்த வேண்டுகோளை அடுத்து பாலமீன் பகுதியில் செயற்பட்டு வந்த கிராமிய வைத்தியசாலையை பிரதேச வைத்தியசாலையாக தரம் உயர்த்தி அவசர சிகிச்சை பிரிவு, பற்சிகிச்சை பிரிவு, ஆண் பெண் நோயாளர் விடுதி வசதிகள் மற்றும் பல்வேறு சேவைகளை வழங்குவதற்கு கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மாகாண ஆளுநர் அனுராத யகம்பத்தின் அறிவுறுத்தலில் சுகாதார சேவைகள் அமைச்சின் செயலாளர் திருமதி ஜே முரளிதரனின் அங்கீகாரத்தில் இவ்வைத்தியசாலை தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. தரம் உயர்த்தப்பட்ட பாலமீன்மடு பிரதேச வைத்தியசாலையை ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு இன்று வைபவ ரீதியாக திறந்து வைத்தார். பொருளாதார நெருக்கடி, நான் உண்மையை மறைக்க விரும்பல. சனம் ரோட்ல நிக்கிறாங்க, பெட்ரோலுக்கு நிக்கிறாங்க, நம்ம கண்ணால பாக்குறோம், டீசலுக்கு லைன்ல நிக்கிறாங்க, கேஸுக்கு லைன்ல நிக்கிறாங்க. ஆனா இந்த கட்டத்துல ரெண்டு அரசியல்வாதி வாழ்றான். எப்படி ஒரு பிரிவு அரசியல்வாதி இந்த பிரச்சனை நியாயப்படுத்துது, அதுக்கு பின்னால கொஞ்சம் பைத்தியார கூட்டம். இன்னொரு பிரிவு நாங்க வந்தா 2 மாசத்துல பொருளாதாரத்தை மேல கொண்டுருவோம், அதுக்கு பின்னால கொஞ்சம் பைத்தியார கூட்டம். ஆனா இந்த 2 பேருமே இந்த நாட்டுக்கு தேவையில்லாத சாவக்கேடு என்ற பார்வையில். இப்ப 6 தேவைண்டா 3ஆம் நபர் தான் இப்ப இந்த நாட்டுக்கு தேவை. 3ஆம் நபர் இந்த பிரச்சனைக்கு தீர்வெடுத்து கொடுக்கக்கூடிய 3வது நபர் தான் இந்த நாட்டுக்கு தேவை. மட்டக்களப்பு ஏறாவூர் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஐயங்கேணி பகுதியில் பாரிய குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய 4 இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டனர். குறித்த பிரதேசத்தில் உள்ள பல வீடுகளை சுற்றி வளைத்த போது மக்களை அச்சுறுத்தி பாரிய கொள்ளை, கொலை, வழிப்பறி போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்த 4 கைது செய்யப்பட்டனர். இச்சுற்றி வளைப்பின் போது வவுனியாவைச் சேர்ந்த 40 வயதுடைய முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் சோழன் என்பவர் கிரனைட்டுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். இவருக்கு எதிராக ஏறாவூர் போலீசாரால் 2 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. மற்றையவர் வாள், கோடரி என்பவற்றுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். இவருக்கு எதிராக 11 வழக்குகள் உள்ளன. மற்றொருவர் 6 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் அமைச்சரான அத்தாவுத செனவிரத்ன தனது 91வது வயதில் இன்று கொழும்பில் காலமானார். 1931ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி பிறந்த அதாவுத செனவிரத்ன இலங்கை அரசியலின் முக்கியமான நபர்களில் ஒருவராவார். 1954ஆம் ஆண்டு முதன்முறையாக கிராம சபைக்கு தெரிவானவர். 1970ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் கால்தடம் பதிக்க இலங்கை சமசமாஜ கட்சியின் ருவன்வெல்ல தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியீட்டினார். சப்ரகமுவ மாகாண சபையின் எதிர்க்கட்சி தலைவராகவும் செயல்பட்டுள்ள அவர் பின்னர் மாகாண முதலமைச்சராகவும் இருந்துள்ளார். பல தடவைகள் பாராளுமன்றத்துக்கு தெரிவான அவர் கேகாலை மாவட்ட அபிவிருத்திக்காக பெரும் பங்காற்றியுள்ளார். கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் இன்று அதிகாலை உயிரிழந்தார். 5 பிள்ளைகளின் தந்தையான அதாவுத செனவிரத்னவின் தேகம் அத்துருகிரிய மிலேனியம் சிட்டியில் உள்ள அவரது இல்லத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. நாளை மறுதினம்
இறுதிக் கிரியைகள் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் வசந்தம் டிவியின் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.